ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய நிலையில் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். தற்போதுள்ள அரசியல் சூழல்கள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். தொடர்ச்சியான ஒரு உற்சாகமான உங்கள் உள்துறை அமைச்சரோடு ஆலோசனைகள் எல்லாம் முடிந்து மீண்டுமான ஒரு கட்சி பயணம் எப்படி இருக்கிறது? இந்த பயணம் எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி எப்படியெல்லாம் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள செய்திகள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிர்வாகிகள் அனைவரும் 2 நாள் தான் டைம் கொடுத்தோம். 2 நாளையில் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இருந்து எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. மிக ஒரு எழுச்சியான ஒரு கூட்டம் அது. அவருடைய வியூகம் என்பது தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய பயணம் இனி வெற்றிகரமான முறையில் தொடரும். ஒரு எப்போது வந்தாலும் அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வலைகள் இருக்கிறது. இந்த முறையும் அதே போன்ற ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டுமாக பாஜகவோடு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை, அதை எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கிறார்கள். அதிமுக தரப்பிலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தயக்கம் இருப்பதாக பார்க்குறீங்களா? ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவங்க அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னென்னா, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, அதாவது திமுக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். திமுகவை எதிர்க்கக்கூடிய அதே தருணத்தில் மிக வலுவான கட்சிகளை இன்னும் இணைப்பதில் ஒரு தொய்வு இருக்கிறதா? பல கட்சிகளை இணைக்கிறதுல இன்னும் தொடர்ந்து ஒரு தொய்வு நிலவுவதாக பார்க்குறீங்களா? இல்லை, எங்களுக்கு தொய்வே கிடையாது. இனி வரும் காலமெல்லாம் வெற்றியான காலமாக தான் அமைய போகுது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதம் இருக்குது. நிறைய கட்சிகள் இருக்குது. அதனால் அதை எல்லாருமே ஓரணியில் திரளுவார்கள். மீண்டும் ஓரணியில் திரண்டு எதிர்வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடனுடைய கூட்டணி அரசு இங்கு அமையும் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகத்துடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.